தமிழகத்தில் இதுவரை 21,00,000 பேர் நாய்க்கடி சம்பவம் பதிவாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல். தமிழகத்தில் நாளுக்கு நாள் மருத்துவ வசதி அதிகரித்து வரும் நிலையில், அதே சமயம் மக்கள் பல்வேறு காரணங்களால் மருத்துவமனைக்கு வந்து தஞ்சம் புகுகின்றனர். இதில் நாய்க்கடியும் ஒன்று. தற்போது முன்பை விட தெருநாய்க்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. தற்போது கிடைத்துள்ள தரவுகளின்படி நாடு முழுவதும் கடந்த ஆண்டில் 21,00,000 பேர் நாய்க்கடி சம்பவங்களால் பதிவாகியுள்ளது. இது குறித்து பேசுகையில், கடந்த ஆண்டில் மட்டும் 37 பேர் நாய்க்கடியால் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குரங்கு உள்ளிட்ட விலங்குகள் கிடைத்தது தொடர்பாக 5.4 லட்சம் சம்பவங்கள் பதிவாகியுள்ளது என்றும் இதில் 11 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். நம்ம ரோட்டில் வந்து போகும்போதே பார்த்திங்கன்னா நாய் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நைட்டு வந்து பைக்கில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி துரத்துக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் வெறி நாய்க்களோட தொல்லையும் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து ஒரு நாய்க்கு வந்து இந்த மாதிரி வெறி நாய் தொல்லை இருந்துச்சுன்னா அது பல நாய்க்கு வந்து பரவிக்கிட்டே தான் இருக்குது. அதில் ரோட்டில் போகிற எல்லாரையும் கடிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிற சின்ன குழந்தைங்களை கடிச்சிருது. சின்ன குழந்தைய கடித்து அதை இழுத்துட்டு போகிற சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. நம்மளாவது கொஞ்சமாவது வலியை தாங்கிக்கலாம், ஆனால் இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி தாங்குவாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் வந்து விழுந்து தெரிச்சு அவங்க கஷ்டப்படுறதா இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பைக்கில் போயிட்டே இருப்போம். நம்ம நாய் துரத்துதுங்கிறதுல வந்து பதறி அடித்து அவங்க பின்னாடி இருக்கிறவங்க விழுகிறது, ஓட்டிகிட்டு போகிறவங்க விழுகிறது, அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது. நாய்களால் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்து அதனால உயிரிழந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய ஒரு கஷ்டமான விஷயங்கள் தான். இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு வந்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்தால் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து நாளுக்கு நாள் நாய்களோட எண்ணிக்கை, அதாவது மனிதோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதே அளவுக்கு நாய்களோட எண்ணிக்கையும் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. பட் நாய் நன்றியுள்ள ஜீவன் தான். ஒரு தடவை நம்ம சாப்பாடு போட்டாலே நம்ம வீடை காக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. பட் அந்த ஒரு இதை தாண்டி வந்து நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நாய்களோட தொல்லைங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம நார்மலாக போகிறப்பயே பார்த்திங்கன்னா குலைக்கிறது, இல்லை வந்து கடிக்க வர்றது, இல்லைனா வந்து ஒரு இடத்துல வந்து மொத்தமாக ஒரு 10-15 நாய் இருந்துச்சுன்னா நம்ம நடந்து போகிறதுக்கே பயப்பட தான் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.